ஸ்வீட் இல்லாத தீபாவளி இல்லைன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இனிப்பு ஸ்பெஷல். அந்த வரிசையில ஒரு இனிப்பை பத்தின வரலாறை தெரிஞ்சுக்கலாமா? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு இந்திய வரலாற்றில் மறுக்க முடியாத பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. இங்கு முகாலிய மன்னர்கள் ஆட்சி, நவாபுகள் ஆட்சி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி என பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. ஆற்காட்டு வீரர் ராபர்ட் கிளைவின் படைத்தளங்கள் செயல்பட்ட பகுதியும் இந்த பகுதிதான். ஆற்காடு கோட்டைகள் மற்றும் பிரியாணிக்கு மட்டும் பெயர் போனது இல்லைங்க, மக்கன் பேடா என்ற ஸ்வீட்டுக்கும் பெயர் போனது. பார்ப்பதற்கு குலோப் ஜாமுன் போல இருக்கிற இந்த மக்கன் பேடா 330 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஒரு இனிப்பு பலகாரம். நவாபுகள் என்ற இஸ்லாமிய மன்னர்கள் கர்நாடகா மற்றும் தமிழகத்துல சுமார் 177 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த நவாபுகள் விதவிதமான உணவுகளை உண்பதோடு இனிப்பு வகைகளையும் விரும்பி சாப்பிட்டு வந்தாங்க. இப்படி நவாப் மன்னன் ஒருவருக்கு வழக்கமான இனிப்புகள் சலித்து போன நிலையில புது வகையான இனிப்பை தயார் செய்யும்படி சமையல் கலைஞருக்கு கட்டளையிட்டாரு. நவாபோட கட்டளையை ஏற்று பல வகையான இனிப்பு வகைகள் தயார் செய்யப்பட்டுச்சு. அதுல மன்னனை கவர்ந்த இனிப்பு தான் இந்த ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா. கோவா, மைதா, நெய் ஆகியவற்றை பிசைந்து அதுல 15 வகையான பொருட்களை வச்சு உருட்டி எண்ணெயில பொரிச்சு சர்க்கரை பாகல ஊற வச்சு தயாரிக்கப்படுறது தான் இந்த மக்கன் பேடா. ஆற்காடு சிறப்பு இந்த மக்கன் பேடா உலக அளவில் பிரசித்தி பெற்றதால வெளியூர் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுட்டு வருது.